நாளை திரிபுஷ்கர யோகம். இந்த நாளை தவற விடாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு பூஜை இல்லை, குளிக்கணும்னு கூட தேவையில்லை. இதை செஞ்சோம் அப்படின்னா தங்கம் மலை போல குவியும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதுவும் 3 நாட்கள்ல நடக்கும். நீங்க இதுக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. சும்மா செஞ்சுதான் பாருங்களேன். உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஜோதிடத்துல திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான யோகம். இதை பத்தி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதாவது இந்த நாள்ல நம்ம எதை வாங்குறோமோ அது 3 முறை நமக்கு கிடைக்கும், பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதை திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட திதி, ஒரு குறிப்பிட்ட கிழமை, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், இது 3ஓட கலவை. அந்த 3ல ஒவ்வொன்றும் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு யோகம் உருவாகும். இந்த யோகத்தின் போது ஒருத்தர் அசுபமான வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்தான் நமக்கு 3 மடங்கா திருப்பி கிடைக்கும். அதனால இந்த நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது எதை செய்யறோமோ அது 3 மடங்கா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தவறான காரியங்களை செய்யக்கூடாது. நல்லது செஞ்சோம் அப்படின்னாலும் அது 3 மடங்கா நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் சொத்து வாங்குங்க, தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, அது உங்களுக்கு 3 மடங்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் சில சமயம் மாசமுமே வரும், சில மாசங்கள்ல வரவே வராது. அதனால வரக்கூடிய இந்த நாளை நீங்க தவறாம பயன்படுத்திக்கிங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த திரிபுஷ்கர யோகத்துல உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஏற்கனவே போட்ட பதிவுல நான் சொல்லியிருக்கேன், வங்கியில கணக்கு தொடங்குறது, சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுறது, இதெல்லாம் இந்த நாள்ல செய்யுங்க. புது துணி வாங்கணும்னா இந்த நாள்ல செய்யுங்க. ஆனா தப்பி தவறி கூட திருமணம் செய்யக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் நடத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனா யார்கிட்டையும் சண்டை கூட போட்டுக்காதீங்க. அது திரும்ப மறுபடி சண்டையில முடியும். சரி, இந்த 2026ஓட பிப்ரவரி மாசத்தோட திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது 24ஆம் தேதி ஏற்கனவே வந்துடுச்சு. செவ்வாய்க்கிழமையில வந்தது. இப்ப நாளைய தினம் பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை இந்த திரிபுஷ்கர யோகம் வந்திருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட திதி சேர்ந்து வரக்கூடிய கலவைன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 28ஆம் தேதி சனிக்கிழமையில புனர்பூஷம் நட்சத்திரத்துல துவாதசி திதியில இது வந்திருக்கு. இது 3 சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கலவையான ஒரு யோகம். இது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி காலையில 6:53 7 மணி கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 28ஆம் தேதி 9:34 AM, அதாவது 9:30 வரையும் இருக்கு. 7 மணிக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 வரையும், அக்யூரேட்டா சொல்லணும்னா 6:53க்கு ஆரம்பிச்சு 9:34 வரையும் இருக்கக்கூடிய நேரம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 41 நிமிஷம் இருக்கு. இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுடக்கூடாது. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் தான் இருக்கும். போன பிப்ரவரி 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6 நிமிடங்கள் தான் இந்த திரிபுஷ்கர யோகம் இருந்தது. அதனால இந்த அரிய நாளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே போல பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. விளக்கேற்றி வச்சுட்டு செய்யலாம், அதனால ஒன்றும் தவறில்லை. ஆனா விளக்கு ஏத்தாமலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்ல ஆண் பெண் யாரா இருந்தாலும் செய்யலாம். அதே போல அசைவம் சாப்பிட்ருக்கோம் செய்யலாமா அப்படின்னா அசைவம் சாப்பிட்டுட்டும் செய்யலாம். இப்ப இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு விரிப்பை போட்டு அமர்ந்துக்குங்க. கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உட்காந்துக்குங்க. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம ஒரு பொருளை ஈர்ப்பது, தங்கத்தை ஈர்ப்பது, பணத்தை ஈர்ப்பது, அந்த மாதிரி முறையில தான் நம்ம செய்ய போறோம். தங்கம்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் முறைப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்ககிட்ட தங்கம் சேரும். அதுவும் இந்த திரிபுஷ்கர யோகம் நாளன்று இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும். தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின தங்கமும் அடமானத்துக்கு போயிடும். அதை மீட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பலிக்கும்.
லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நம்பிக்கை தேவைதான். ஆனா, ஒரு சில பரிகாரங்களுக்கு அ நம்பிக்கையே இல்லாட்டி கூட, போகிற போக்குல இந்த வேலைய செஞ்சுட்டு போனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தங்கத்த கொண்டு வந்து சேர்க்கும். இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுக்கு நடக்காத காரியமும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர். அத தான் நம்ம செய்ய போறோம். அதுவும் இந்த பரிகாரமானது செஞ்ச 3 நாட்கள்ல உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இந்த அதிசயம் நடந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். சரி, இப்ப இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க. நோட்டு, டைரி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பேப்பர் தான் வேணும்னு அவசியம் இல்ல. அதேபோல சில பேர் கேட்பீங்க, கோடு போட்டதா? கோடு போடாததா? அப்படிலாம் இல்ல. எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா, அதுல முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுக்குங்க. இது ஆன்மீகம் சார்ந்ததாகவும் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் படியும் உங்களுக்கு உதவும். சரி, இப்ப நமக்கு என்ன வேணும்? உங்களுடைய தகுதிக்கேற்ப தான் நீங்க வேண்டணும். அவங்கவங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல நீங்க உங்களுடைய வேண்டுதல எழுதணும். ஏங்க நான் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதா? அப்படின்னா ஆசைப்படலாம். தவறு கிடையாது. கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல திடீர்னு கூட ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து லாட்டரியில விழுந்து கிடைக்கும். ஆனா இந்த மெத்தடுக்கு இப்படி நமக்கு தகுதியானத தான் நம்ம வேண்டணும், எழுதணும். அடுத்ததாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிவிட்டதாக நீங்க அதிலேயே அந்த பேப்பர்லேயே எழுதுங்க. எழுதிட்டு கீழே வந்து 33 முறை என்ன நம்பர் எழுதணும் அப்படின்னா 369 இந்த நம்பரை தான் எழுதணும். இந்த 369ல 3 அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, 6 அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது, 9 அப்படிங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது. அதனால தான் இந்த 369 வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பராக சொல்றாங்க. இதுல குருவோட அருளும் சுக்கிரனோட அருளும் நமக்கு இருந்தாதான் நமக்கு வந்து பொன் பொருளே சேரும். குரு அப்படிங்கிறவரை பொன்னன் அப்படிம்பாங்க. இந்த குரு பகவானோட அருள் இருந்தாதான் நமக்கு அதனால தங்கமே சேரும். அதுல இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது இல்லையா? இந்த சுக்கிரனோட அருள் இருந்தாதான் நமக்கு வீடு, மனை, பொன், பொருள் அனைத்தும் சேரும். குறிப்பா வெள்ளி உலோகத்திற்குரிய கடவுள் யாருன்னா, இந்த சுக்கிர பகவான சொல்லுவாங்க. அடுத்ததுல இருக்கக்கூடிய 9 அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர். செவ்வாய வந்து மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய நம்பர். இப்படி 33 முறை இந்த நம்பரை நீங்க அதுல எழுதுங்க. அடுத்த நாள் வந்து நீங்க இந்த பேப்பர்ல வந்து 33 முறை இந்த நம்பரை மட்டும் அடுத்த பக்கத்துல எழுதுங்க. அடுத்த நாள் 3வது நாள் வந்து இந்த 33 முறை அதே நம்பரை 369 மறுபடியும் எழுதுங்க. உங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்கு தங்கம், நீங்க வேண்டிய தங்கம் கிடைத்து விட்டதாக நம்புங்க. என்னங்க முதல்ல நம்பிக்கையே வைக்காம நீங்க எழுதுங்கன்னீங்க, இப்ப நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் சொன்னது அந்த நம்பரை நீங்க நம்பாட்டியும் நீங்க வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு அடுத்த மாசம் திரிபுஷ்கர யோகம் வருவதற்குள் நமக்கு தங்கம் 1 பவுன் வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைங்க. அது நிச்சயமா நடக்கும்.